சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் எத்தனை விஷயத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சரி, கோவிலுக்கும் சரி, எவ்வளவு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு வருகிறாய், மற்றவரிடம் பழகுகிறாய், வெளியில் பார்ப்பவரிடமெல்லாம் சிரிக்கிறாய். ஆனால் உள்ளுக்குள் அதிகமான கவலைகள் உனக்குள் இருக்கிறது. நானும் உன்னிடம் சொல்வேன், ஆனால் இந்த சாய் பேச்சை தான் நீ கேட்பது கிடையாதே. சாய் என்ன சொல்வது, நம் என்ன கேட்பது என்பதில் நீ குறியாக இருக்கிறாயே. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன் என்றால் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரியாமல் செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முறை அடிபட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடிபடும் பொழுதும் உங்களை ஏதோ ஒரு தெய்வம்தான் வந்து காப்பாற்றுகிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனாலும் அந்த தெய்வத்தை சில நிமிடம் நீங்கள் தேவையில்லாத வார்த்தையால் காயப்படுத்தத்தான் செய்கிறீர்கள். உங்களுடைய தெய்வம்தான், உங்களுக்கு சொந்தமான தெய்வம்தான். நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. உங்களுக்கு திட்டுவதற்கான உரிமைகள் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லதுதானே? என் தங்கமே, யாராவது பேசினால், ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றி குறை பேசினால் நீயும் ஆம் அப்படித்தான், எனக்கும் அந்த தெய்வம் செய்கிறது, நான் இவ்வளவு வேண்டுகிறேன், ஆனால் அந்த தெய்வம் எனக்கும் ஒன்றுமே செய்யவில்லை என்று அவர்களிடமும் போய் சொல்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தெய்வமும், நீ வணங்கும் அத்தனை தெய்வமும் உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்கிறது, என்ன மாதிரியான உதவி செய்கிறது என்பது தெரியும். நீ அதை மறந்து விடாதே. இன்னொரு விஷயத்தை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக நான் கஷ்டப்பட விட மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தூக்கி கரை சேர்ப்பேன். அதே போலவே மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை தர ஒரே ஒரு முயற்சி எடுத்தால் கூட அவர்களை நிச்சயமாக அவர்கள் என்ன முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுப்பதற்காக எடுக்கிறார்களோ அதே முயற்சியை நான் எடுத்த அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே திருப்பி விடுவேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் சாய் சாந்தமானவர் என்று. சாந்தமான இடத்தில் மட்டும்தான் சாய் சாந்தமானவன். அதே தன்னுடைய பிள்ளைகளுக்கோ, அதே மற்றவர்களுக்கு தன் பிள்ளைகள் ஏதாவது செய்கிறார்களோ நிச்சயமாக நான் கோபம் வந்து தட்டி கேட்பேன். நான் அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பவன் கிடையாது. நான் எல்லாவற்றுக்கும் காவலாக நிற்பவன். நீங்கள் எந்த நம்பிக்கையில் என்னை தேடி வந்தீர்கள்? நிச்சயமாக நான் ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு காவலாக இருப்பேன். நல்ல ஒரு வழியை காட்டுவேன். எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பேன் என்றுதானே? அதை நீங்கள் எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். இது நான் உங்களுடைய பேச்சுக்கு சொல்லவில்லை. உங்களுடைய மனதில் நீங்கள் இப்பொழுது கவலையோடு இருக்கிறீர்கள், அதற்காக நான் வந்து உங்களிடம் பேசுவது கிடையாது. உங்களுடைய மனதில் அதிகமான சந்தேகங்கள் இருக்கிறது. அதாவது மற்றவர்கள் மீது இருக்கும் சந்தேகங்களை விட தெய்வத்தின் மீது உங்களுக்கு அதிகமாக சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த தெய்வம் செய்யவில்லை, அந்த தெய்வம் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வேண்டாம் தங்கமே, தெய்வத்தின் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம். தெய்வமான நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணுக்கு இதமான நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடத்தி கொண்டு உங்களை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டோ உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வமே இல்லை, வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று புலம்ப வேண்டாம். நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நிச்சயமாக நீங்கள் தேடும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். தொழிலிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக முன்னுக்கு வருவீர்கள். காலம் முழுவதும் உன்னுடைய தொழிலானது உனக்கு கை கொடுக்கும். நீ உன்னுடைய தொழில் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து நிறைய செல்வங்களை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக உன்னுடைய தொழில் நிச்சயமாக உனக்கு அதிகமான
நிறைய நல்லதுகளை செய்யும். பணத்தை உனக்கு அதிகமாக பெற்றும் தரும். எந்த ஒரு நிலையிலும் கவலை வேண்டாம், சந்தோஷம் மட்டும் இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலை நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு வேண்டுமோ அதன் மீது மட்டும் அதிகமான கவனத்தை செலுத்து. நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்லலாம். இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த விஷயம் இப்படி, அந்த விஷயம் இப்படி என்று நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்தது, எது உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்தது இல்லை என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி வேறு யாருக்கும் அது தெரிய போவது கிடையாது. 1000 பேர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்தால் மட்டும்தான் நீ நிச்சயமாக முன்னுக்கு வர முடியும். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதெல்லாம் நினைக்கவே நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது எடுத்து வைத்தால் உனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை மட்டும் யோசித்து பார்த்து முடிவெடு. 1000 பேருக்காக நீ முடிவெடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விடுவாய். இப்பொழுது நீ செய்து கொண்டு இருக்கும் எல்லா விஷயமும் சரியாகத்தான் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் நீ செய்யும் விஷயம் தவறாக இருக்கிறது என்பதை ஒரு பொழுதும் நான் சொல்ல மாட்டேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு முடிவையும் நீ எடுக்கிறாய். நிச்சயமாக நீ யோசித்து யோசித்து எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றியின் பாதையிலேயே உன்னை இழுத்து செல்லும். நீ எப்பொழுதும் ஒன்றே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். யாருமே இல்லை என்று நினைப்பதை விட நமக்காக ஒரு தெய்வம் சாய் இருக்கிறார், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான தேவைகள் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் நடத்தி தரப்படும். நீ எந்த தெய்வத்தை முழு மனதோடு நம்புகிறாயோ அந்த தெய்வம் உன்னை எக்காரணம் கொண்டும் கைவிடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய சோதனைகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய சாதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நிச்சயமாக உன்னுடைய பெயரும் உன்னுடைய வாழ்க்கையும் கொடிகட்டி பறக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் வரும் தங்கமே. யோசனையே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சாதனைகள் மட்டும்தான். சாதனை புரிவதற்காக தயாராக இரு. இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷமே. கண் கலங்காதே. எந்த ஒரு நிலையிலும் யாரும் இல்லை என்ற ஒரு கண் கலங்கும் நிலைமைக்கு மட்டும் வந்து விடாதே. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? எந்த நிலையில் நீ கண் கலங்குகிறாயோ சிலர் அதையே வைத்து உன்னை தாக்குவார்கள். எதில் நீ ரொம்ப கஷ்டப்படுகிறாய் என்பதை பார்த்து, எந்த விதத்தில் நீ சோர்ந்து நிற்கிறாய் என்பதை பார்த்து அதை வைத்தே மற்றவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தான் சொல்கிறேன், உன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்ட வேண்டாம் தங்கமே. நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றால் உன்னுடைய பலவீனத்தை காட்டாத வரைக்கும் தான் பாதுகாப்பு. இதுதான் என்னுடைய பலம், இதுதான் என்னுடைய பலவீனம் என்பதை எப்பொழுதும் வெளியில் காட்டி விடாதே. உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் இருக்கிறது. ஆசையாக நிறைய விஷயம் உனக்காக நான் செய்ய இருக்கிறேன். அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் பார். 1000 பேர் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன் சில சமயம் உன்னையும் என்னையும் பிரிக்க கூட நிறைய முறை முயற்சி எடுத்திருக்கிறார்கள். உனக்கு சாய் என்ன செய்தார்? நீ எதற்காக இன்னும் அவரையே வணங்குகிறாய் என்பதெல்லாம் நிறைய பேர் உன்னை கேட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை விட்டு அகலவே மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். எல்லாம் நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நான் தந்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பேன். யாரெல்லாம் உன்னை பார்த்து சாய் உனக்கு என்ன செய்தார் என்று கேட்டார்களோ அவர்களே சாய் அவளை கைவிடவில்லை என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி நிற்க வைப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் கவலையோடு இருக்காதீர்கள். சந்தோஷமாக இருங்கள்.
எப்பொழுதும் எந்நாளும் நான் உங்களோடு இருந்து உங்களை வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.